பிடிச்சிருந்தா? ஏன் டான்ஸ் ஆடிட்டு இருக்க? மாவு உள்ளேயும் வந்து சூப்பராக வெந்திருக்கு. நம்மளோட செம்ம டேஸ்டான பீ. ஸோ நம்ம வீட்டில் பண்ணும்போது தோசைக்கல்லை விட இந்த மாதிரி வந்து அந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து என்னோட ஒரு ஸ்பெஷலான ஒரு டேவோட ரொட்டீன் தான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து செம்ம சர்ப்ரைசிங்கான நிறைய விஷயம் இருக்க போகுது. ஸோ வந்து பிரணக்குட்டி என்ன ரியாக்ட் பண்ணா என்னன்னு சொல்லிட்டு இந்த ப்ளாகில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செம்ம டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வாங்க மாட்டீங்க. அவ்வளோ ஈஸி, டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அடிக்கடி வீட்டில் செய்வேன் பிரணக்குட்டிக்காக. ஸோ என்ன ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்களும் ஒரு கிட்ஸுக்கு கண்டிப்பாக அதை மாதிரி செஞ்சு கொடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செம்ம அழகான கலெக்ஷன்ஸும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ப்ளாகில் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா அந்த கலர்ஃபுல்லான கலெக்ஷன். ஸோ அதை வந்து பார்த்துடலாம். அமேசானில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கினேன். ஸோ அதில் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்த பீச் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நான் நிறைய வாங்குவேன். டிசைன்ஸ்லாம் பெருசாக இருக்காது, பட் ரொம்ப யூனிக்காக இருக்கும். நீங்கள் இப்போ போட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தனியாக தெரிகிற மாதிரியான ட்ரெஸ்ஸில் இதுவும் ஒன்று. அண்ட் இது வந்து நல்லா சாஃப்டாக நல்ல ஒரு காட்டன் மாதிரி இருக்குது. கிளாத்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் மீடியம் செலக்ட் பண்ணேன். ஸோ நல்லா கிராண்டாக போட்டு தான் வந்து அந்த ஒரு செலிப்ரிட்டி லுக் இருக்கும் அப்படின்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி வந்து பெருசாக டிசைன் இல்லாமல் ஸ்பெஷல் கலரில் இருக்கிற அந்த டிசைன்ஸில் இருக்கிற சில ட்ரெஸ்ஸஸ்லாம் அவ்வளோ யூனிக்காக அழகாக இருக்கும். அதில் இந்த ட்ரெஸ்ஸும் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாருக்கு அது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா டாப்பு பாட்டம் அண்ட் வந்து ஷால். ஸோ ஃபுல் செட்டாக தான் வரும். இதில் வந்து பிளாக் கலர் கூட இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் வரைக்கும் அந்த கோல்டன் டிசைன் வந்து அதுவும் பளிச்சுன்னு இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். ஸோ அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஹாஃப் வரைக்கும் அந்த டிசைன் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ப்ளைனாக தான் இருக்கும். கை கிட்ட அந்த எண்டில் மட்டும் ரெண்டு அந்த கோல்டன் கலர் லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸில் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சைடு கட் வருது. பேண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பலாசோ மாதிரி பேண்ட் மாடல் கொடுத்துருக்காங்க. கீழேயும் அதே மாதிரி அந்த கோல்டன் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஷால் அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஓவரால் இந்த ட்ரெஸ்ஸோட லுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு அது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து கடகடன்னு பார்த்துடலாம், பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த டாப் தான். ஸோ ஃபுல்லாக அந்த லாங் குர்த்தா சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதில் வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹாஃப் வரைக்கும் எம்ப்ராய்டரி ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. அந்த எல்லோ அண்ட் பிங்க் கலர் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் கையிலுமே பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கீழே வரைக்கும் காட்டுறேன் பாருங்கள். அண்ட் கீழேயும் வந்து லைட்டாக அந்த கோல்டன் கலர் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சைட் கட்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக வந்து அந்த அம்பல்லா மாடல் மாதிரி இருக்குது. அண்ட் லைட்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் அயன் பண்ணிவிட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் செலக்ட் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டெல்லாம் இருக்காது, பட் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு யூனிக்கான டிசைன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு இல்லை. இப்போது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த டாப் நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஏதோ ஒரு விலாகில் போடும்போது இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால இந்த ட்ரெஸ்ஸையும் இந்த வீடியோவோட நான் ஆட் பண்ணிடுறேன். இது புதுசு கிடையாது, இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணது என்கிட்ட உள்ளது தான். ஸோ கலர் போல் நிறைய தடவை நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர் வாஷ் கூட இந்த கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சாஃப்டாக ஒரு காட்டன் டாப்பு தான் இது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறது பியூரான ஒரு காட்டன், அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ஷாலு டாப்பு பாட்டம் மூணுமே வந்து செட்டாகவே வரும். இது வந்து ஒயிட்டுங்க. ஸோ நான் லாஸ்ட் டைம் போட்டிருந்த நிறைய ட்ரெஸ்ஸில் டிசைன்ஸே இருக்காது. அதுக்கு ஆப்போசிட்டாக இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். பட் நல்லா பிரைட்டாக தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கை பார்த்தீங்கன்னா 3/4 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக் டிசைன் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து முன்னாடி நிறைய பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளீட் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு அம்பர்லா மாடல் மாதிரி இருக்கும். ஷாலும் நல்ல லென்த்தாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்பெஷல் நான் சொல்கிறது இந்த ஷால் தான் சொல்லுவேன்.
அந்த டாப்போட ஹாஃப்க்கு கீழே என்ன டிசைன் இருக்கோ அதை டாப்பில் கொடுத்துருப்பாங்க. பேண்ட்டோட செட்டாக வரும். இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குல்ல. இப்போ நான் காட்டின அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேட்டும் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ இப்போ வந்து ஆஃபர் ரேட்டில் போயிட்டுருக்கு. ஸோ என்ன வந்து அமேசானில் சேல் வந்து லைவ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். இப்போ அமேசானில் ரிபப்ளிக் டே சேல் வந்து போயிட்டுருக்கு. Get 50 to 80% offer on top fashion and beauty brandsக்கு கொடுத்துருக்காங்க. Same day delivery on 1500 top brands and grab deals on 1 lakh plus latest ஸ்டைலுக்கு இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் எல்லாம் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த கலெக்ஷன்ஸில் எந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம vlog வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரணவ் குட்டிக்கு ரொம்ப பிடிச்ச 2 விஷயம் வந்து பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இன்னொன்று அவனுக்கு பிடிச்ச வந்து பீஸா. அதுவும் இந்த பேட்டர்னில் பண்ணால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ நான் நிறைய பார்த்தீங்கன்னா வெரைட்டியில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் இந்த பேட்டர்னில் பண்ணுறது அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் கீ இல்லைனா பட்டர் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் என்னென்ன காய் வேணுமோ அதில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அந்த கீ கார்லிக் வந்து வாசனை வந்ததுக்கு அப்புறமா 1 by 1 போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் வந்து கேப்சிகம், கேரட் துருவி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ண எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்து நல்லா 1 by 1 போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதில் அடிஷ்னலாக டேஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு ஆள் என் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பான். ஸோ அவனோட வாய்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பீஸா. ஸோ நல்லா பக்கத்தில் உட்காந்துட்டு வந்து நீங்கள் எப்போ ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். அவனோட கேரட்டையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கடைசியாக வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணால் போதும். சுகர் இல்லை, சால்ட்டு. அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர். வேலை சரியா? கேரட் ரைஸ் மாதிரி வெஜிடபிள் மாதிரி இருக்கு. கேரட் ரைஸ் மாதிரி வாசனை வருதா? ஆமாண்டா, நல்லா இருக்கும். யம்மி யம்மி. ஆமாம், எம்மியாக இருக்கும். ஆமா ஆமாம், ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணால் தானே சுடும். ஜாக்கிரதை. தோசை தவால 2 பக்கம் போட்டு தரட்டி எடுத்தாதான் எல்லா இடமும் அது வேகும். அப்ப அப்படி தூக்கி படுத்த சத்தம் போடுது. என்னடா கொண்டு கூட குத்துற? எல்லா இடமும் குக் ஆகணும்ல, ஆமா, அதனால தான். இது பண்ணலையா? அதெல்லாம் வேண்டாம், ஏன்? உனக்கு மட்டும் தானே ஒன்று போதும். டாடி கொண்டு வேணும். சரி, டாடிக்கு செஞ்சு தரேன். நான் பீட்சா சாப்பிட்டு அமைதியாக சாப்பிடுவேன். சரி, இப்போ அது ரெடிடா. ஸோ அவன் எது கேட்டாலும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம அவனுக்கு பிடிச்சது ரெடி பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்துலேயே உட்காந்துட்டு வந்து பேசிகிட்டே இருப்பான். ஸோ இப்போலாம் வந்து பேசுறதுலாம் தாண்டி வந்து பாட்டெல்லாம் வந்து சார் பாடிட்டுருக்காங்க. ஏதாவது ஒன்று வந்து அவன் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கேட்டுகிட்டே ரெடி பண்ணுவேன். கொஞ்சம் கூட வந்து போர் அடிக்காது. ஓகே, இந்த மாதிரி எல்லா இடமும் பார்த்திங்கன்னா குக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அடுத்து சாப்பிட்றதுக்குமே சாஃப்டாக இருக்கும். எல்லா இடமும் வெந்திருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் வந்து நல்லா திக்காகவே எடுத்துக்கிட்டேன் அந்த லேயர். அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசு அப்படின்னா நமக்கு அவன் இருந்தால் நல்லா குக் ஆகும். நம்ம நார்மலாக வந்து பேனில் பண்ண போகிறோம். பட் அந்த பேன் ரொம்ப ஸ்பெஷல். அதுதான் வந்து இதில் விஷயம். அது என்னன்னு நான் சொல்கிறேன். மாவை எங்கே வைக்கிறது? 2  நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம். 2 நிமிஷம்.
இருக்கடா. செமையா பண்ணிட்டு இருக்க. ஸோ மைனஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடமும் கொஞ்சம் இட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காய் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ காய் வந்து அவங்களால அதிகமாக ஆட் பண்ண முடியுமோ வந்து பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து வெஜிடபிள்ஸ் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் இது ஸ்நாக்ஸுக்கெலாம் ஒரு பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸ்கூலுக்கு. பாடுறா நீ இன்னும் என்னென்ன அந்த பீஸா பண்ணுறதுக்குள்ளே பாடுறேன்னு நான் பார்க்குறேன். இவ்வளோ பெரிய பீஸா. சீஸ் வந்து துருவிலாம். ஸோ நம்ம வீட்டில் பண்ணும்போது தோசைக்கல்லை விட இந்த மாதிரி வந்து அந்த இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து சூடாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும். நார்மல் தோசைக்கல்லையும் இந்த மாதிரி வந்து இரும்பு கல்லில் நல்லா சூடாக பண்ணும்போது இருக்கிற டேஸ்ட்டுக்கும் நல்லாவே வித்தியாசம் இருக்கும். ஸோ நம்ம பீஸா பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நல்ல சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த அவன் ஸ்டோரியிலலாம் பார்த்தீங்கன்னா பீஸா வந்து சேம் இந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். அண்ட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கார்னர்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்காது. ஸோ நான் பிரணக்குட்டிக்கு இந்த மாதிரி வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதை கட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ தூரம் நல்லா வந்து உள்ளே குக்காகி வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். மாவு உள்ளேயும் வந்து சூப்பராக வெந்திருக்கு. நம்மளோட செம்ம டேஸ்டான பீஸா வந்து ரெடி. இப்போது ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ்லாம் வந்து தனியாக ரெடி பண்ணி வச்சு கொடுக்குறேன். செம்மையாக இருக்குது. இது வந்து நீங்கள் ஸ்நாக்ஸு கூட ஸ்கூலுக்கு வச்சு கொடுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக ஆகிடாது. நல்லா சூடாக சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் ஏன் பீஸாவை கட் பண்ண போகிறேன். இப்போ பிரணவக்குட்டி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவான் எப்படி இருக்குன்னு. ஆறிடும் சாப்பிட்ரு. நல்லா இருக்கா? சரி சரி சாப்பிடுங்க. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பீஸா வேலை வந்து முடிஞ்சுது. அண்ட் நான் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி அங்கே கட் பண்ணி இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா பிரணவுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்குன்ட்டு. ரொம்ப நாளாக வந்து அவன் கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக நான் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து எடுத்துகிட்ருக்கேன். அதனால் லீவ் டேஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நல்ல வேலை இல்லைன்னா வந்து கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருந்ததுனால அவன் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணான்.
பிரணவ் எப்படி எப்படி இருக்கு ட்ரெயின் இது ட்ரெயினோட ஸ்டேஷனோட is arriving on platform 1 in 5 minutes. ஸோ நாங்கள் வந்து ஆலந்தூர்லேருந்து கோயம்பேடு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து ஆலந்தூர் வந்துட்டு அங்கேருந்து ஆக்சுவலாக வண்டி வந்து போட்டிருந்தோம். நாங்கள் வேறு ஒரு வேலையாக போனோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரணவ் கேட்டேன் அப்படின்றதுக்காக டக்குன்னு இங்கே வந்துட்டோம். அதனால் பைக் பார்த்தீங்கன்னா ஆலந்தூரில் வந்து போட்டிருந்தோம். ஸோ அங்கே மறுபடியும் வந்துட்டு ரிட்டன் வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன் டான்ஸ் ஆடின்னு இருக்க? அவனுக்காக தான் ஆக்சுவலாக வந்தோம். ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருந்தான் மெட்ரோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. தாம்பரம் வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த சர்ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பிரணவுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ரவுண்ட் போகிறோம், வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறோம் அப்படி தான் சொல்லி ஆக்சுவலாக கிளம்புனோம். அவனுக்கு ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணான். ஸோ இந்த வீடியோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த vlog நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டோட இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.